ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோப் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி பார்க்க போகிறோம். இதை தான் நம்ம படிச்சுக்கோம் இல்லையா ஸ்கூல்லலாம். V1, V2, V3 வெப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த 3 வெப்ஸை தான் V1, V2, V3 வெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த வெப்ஸை பற்றியும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் டென்ஸ். V1 வெப் இருக்கு இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ். இதில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா மெயின் வெப்ஸ், இதை ரூட் வெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ் V1 வெப்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே இப்போ நடக்கிற ஒரு செயலை செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாங்க, பாஸ்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா, V2 வெப், அது பார்த்திங்கன்னா இறந்த காலம், அதாவது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி சொல்லும்போது இந்த பாஸ்ட் டென்ஸ் வெப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பாங்க, V3ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதை சொல்லும்போது இப்போ பொதுவாக ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்கே நீ போயிருக்கியா அப்படின்னா போயிருக்கேன், குடிச்சிருக்கேன், சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. அதாவது சாப்பிட்டேன் அப்படி இல்லை, அது பாஸ்ட் டென்ஸ். போயிருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 வெப்ஸை யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சார்ட்டை பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் V1ல் பார்த்தீங்கன்னா கீப், KEEP, கீப் அப்படின்னா வச்சுருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பொருள் உங்ககிட்டே இருக்கானா, ஐ கீப் திஸ், ஐ ஹாவ் திஸ்ன்னு சொல்லுவோம். ஐ கீப் திஸ் அப்படின்னா அதுவும் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். செகண்ட் பாங்க, V2 வெப், KEPT, கெப்ட்னு இருக்கு இல்லையா, அது பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடியது. கீப்க்கு பாஸ்ட் டென்ஸ் கெப்ட், வச்சு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கெப்ட். தேர்ட் பாங்க, V3ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அது KEPT, கெப்ட் தான் இங்கே வருது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் கெப்ட் தான், KEPT, கெப்ட். இப்போ செகண்ட் பாருங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் V1 வெப், ட்ரிங்க், DRINK, ட்ரிங்க், பாஸ்ட் டென்ஸில் ட்ராங்க், ஃப்யூச்சர் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ட்ரங்க். அதாவது ட்ரிங்க்னா இப்போ குடிக்கிறேன், ஏதாவது ஜூஸ் இல்லை தண்ணி ஏதாவது இப்போ குடிக்கிறேன் அப்படிங்கிறது. பாஸ்ட் டென்ஸில் ஏற்கனவே குடிச்சிருக்குது, கொஞ்சம் 10 நிமிஷம் முன்னாடி ஆக்கலாம், நேற்று ஆக்கலாம், போன வருஷமாக இருக்கலாம், எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். ஸோ இறந்த காலத்தை பற்றி சொல்கிறது போது ட்ராங்க், குடித்தேன். ஸோ ட்ரங்க், குடிச்சிருக்கேன் அப்படின்றது. இப்போ இந்த ஜூஸ் நீ குடிச்சிக்க அப்படின்னா நான் குடிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதுக்கு ட்ரங்க். தேர்ட் வைப்பாங்க, V1 வெப் கோ, GO கோ, V2 வெப் வெண்ட், WENT வெண்ட், V3 வெப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான், GONE கான். ஃபோர்த் பாங்க, V1 வெப் ஃபர்கிவ், V2 வெப் ஃபர்கேவ், V3 வெப் ஃபர்கிவன். ஃபிஃப்த் பாங்க, V1 வெப் டூ, V2 வெப் டிட், V3 வெப் டன். சிக்ஸ்த் பாங்க, V1 வெப் ஹேவ், V2 வெப் ஹேட், V3 வெப் ஹேட். இப்போ இது பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்கிறது கிடையாது. பொதுவாக ஹேவ் அப்படின்னா என்னது, ஐ ஹேவ் திஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்கிட்ட அது இருக்குது, நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மீனிங்கில் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மெயின் வெப்பாக ஹேவ் எடுத்து அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஹேட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹேட் அது யூஸ் பண்ணுறது. இது பெர்ஃபெக்ட் டென்ஸு அதில் வர்றது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பாங்க, டு யூ ஹேவ் திஸ், உங்ககிட்ட இது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும்போது எஸ் ஐ ஹேட், நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை எஸ் ஐ ஹேவ், நான் இப்போ வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது ஹேவ், ஹேட், ஹேட் இங்கே. ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த வெப்ஸை, அதாவது இந்த 3 டென்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த 3 டென்ஸை எப்படி நம்ம சப்ஜெக்ட் கூட சேர்த்து வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் உருவாக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ கோ அப்படின்ற ப்ரெசன்ட் டென்ஸ் வெப் எடுத்துக்கலாம். அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் V2 வெண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V3 கான்.
இப்போ இதை நம்ம சப்ஜெக்ட் கூட வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஒரு சென்டென்ஸை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் கூட V1 வெப் வந்து சேர்த்தா போதும். இதான் ரூல். இப்போ நம்ம இது கூட வந்து ஆப்ஜெக்டை சேர்த்து, அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படி சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது உருவாக்கலாம். ஆனால் அது நீளமாக இருக்கும் சென்டென்ஸ். நம்ம ஸ்மாலாக ஒரு சின்ன சென்டென்ஸ் நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 சேர்த்தாலே போதும். நமக்கு ஒரு சென்டென்ஸ், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் நம்ம உருவாக்கிடலாம். இப்போ பாருங்க, ஐ கோ அப்படின்னு சொல்கிறோம். சொன்னால் நான் போதேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஒரு சென்டென்ஸ் உருவாயிருச்சா? அது மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கா? ஸோ அவ்வளோதாங்க. இப்போ ஐ கோ தேர் அப்படின்னா தேர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஓ. இது ஐ கோ டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம வந்து எழுதலாம். சாதாரணமாக ஒரு சின்ன சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெப் மட்டும் வச்சு பண்ணாலே நமக்கு வந்து கிடச்சிடும். இப்போ இதை பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ கூட வச்சு கோ பண்ணுங்க, ஐ கோ அப்படின்னு வருது, நான் போதேன். அதே இது வி கூட வச்சு பண்ணால் வி கோ, நாங்கள் போதும். அதே இது யூ கூட வச்சு பண்ணுங்க, யூ கோ, நீங்கள் போங்க. அதே இது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட் கூட வச்சு பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இஎஸ் கோஸ் அப்படின்னு வரும். நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோ இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ் V1 வெப் கூட கோ அப்படின்னா இஎஸ் சேர்த்து கோஸ் அப்படின்னு வரும் அப்படின்னு படிச்சுக்கோ இல்லையா. ஸோ ஹீ ஷீ இட் கூட பார்த்திங்கன்னா ஹீ கோஸ், ஷீ கோஸ், இட் கோஸ் அப்படின்னு வரும். அதே தே கூட வந்து பாங்க வி கூட V1 வச்சு பண்ணும்போது தே கோ அப்படின்னு தான் வரும். இப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 வெப்பை வச்சு நம்ம ஒரு ஸ்மாலான, ஒரு ஷார்ட்டான, ஸ்வீட்டான ஒரு நல்ல சென்டென்ஸ் நம்ம வந்து உருவாக்க முடியும். அது வந்து மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ அடுத்து பாஸ்ட் டென்ஸ் V2 வெப். அதுக்கு என்ன ரூல்? சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 வெப். இப்போ வந்து ஐ கோ, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே இருப்பாங்க ஐ வெண்ட் அப்படின்னா நான் போனேன். நீ போனியா எங்கேயாவது வெளியில் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் ஐ வெண்ட், நான் போனேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது ப்ளூரல் கூட வி அப்படின்னா வி வெண்ட். அதே செகண்ட் பர்சன் கூட யூ வெண்ட். அதே தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட ஹீ வெண்ட், அவன் போனான். ஷீ வெண்ட், அவள் போனா. இட் வெண்ட், அது போச்சு. இப்போ பாங்க அடுத்து தே வெண்ட், அவங்க போனாங்க. ஓகே, இப்போ V3 பார்க்கலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கூட V3 வெப் வச்சு பண்ணும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துடும். இப்போ ஐ கோ, நான் போகிறேன். ஐ வெண்ட், நான் போனேன். அதே மாதிரி ஐ கான் அப்படின்னு போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. ஏன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறப்ப இதுக்கு ஹேவ் இல்லை ஹேஸ், பாஸ்ட் டென்ஸில் ஹேடு, அது எதையாவது ஒன்று இது கூட வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ரூட் வெப், மெயின் வெப் சொல்லுவோம் இல்லையா, இந்த கான் அது வந்து வரும். ஸோ கானுக்கு முன்னாடி ஹேவ் இல்லை ஹேஸ் இல்லை ஹேடு மூணில் எதையாவது ஒன்று போடணும். இப்போ வாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ ஹேவ் கான், நான் போயிருக்கேன். ஹேவ் யூ கான் டு ஊட்டி, நீ ஊட்டி போயிருக்கியா அப்படின்னு கேட்டால் எஸ் ஐ ஹாவ் கான் டு ஊட்டி, நான் ஊட்டி போயிருக்கேன். நான் காஷ்மீர் போயிருக்கேன், நான் அப்ராட் போயிருக்கேன், நான் யூஎஸ் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த V3 வெப்பை யூஸ் பண்ணணும். செகண்ட் வி கூட பண்ணும்போது வி ஹேவ் கான், நாங்கள் போயிருக்கோம். பாங்க தேர்ட் வந்து செகண்ட் பர்சன் யூ, அது கூட வச்சு பண்ணும்போது யூ ஹேவ் கான், நீங்கள் போயிருக்கீங்க. அடுத்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட் கூட வச்சு பண்ணும்போது ஹீ ஹேஸ் கான். ஹீ ஷீ இட்க்கு வந்து ஹேஸ் தான் வரும், ஹேவ் வராது. ஷீ ஹேஸ் கான், அவள் போயிருக்கா. ஹீ ஹேஸ் கான், அவன் போயிருக்கான். இட் ஹேஸ் கான், அது போயிருக்கு. இப்போ தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே கூட சொல்லும்போது தே ஹேவ் கான். சில ப்ளூரலில் போடும்போது நம்ம ஹேஸ் வராது, ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தே ஹேவ் கான், அவங்க போயிருக்காங்க. இப்போ பார்த்துட்டிங்களா, இந்த 3 டென்ஸையும், அதாவது V1 V2 V3 இது 3த்தையும் எப்படி நம்ம சப்ஜெக்ட் கூட வச்சு பண்ணுறது, சென்டென்ஸ் உருவாக்குறது, அதுக்கான ரூல்ஸையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம
நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அதாவது சென்டென்ஸ் உருவாக்குறதை பற்றி நம்ம டே 1 டே 2 இன்றைக்கி டே 3 வீடியோ 3 வீடியோலையுமே பார்த்துருக்கோம். உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்களே சென்டென்ஸை உருவாக்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.